பேசிட்டு இருந்தாப்ல. இல்ல அதுல ஒரு சம்பவம் பண்ணா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து காலையில 9 மணில இருந்து சீமான் வந்து முன்னிலேயே வகிக்கல. ஆனா வந்து மதியம் ஒரு 11:30 மணி வரைக்கும் சீமான் ஒண்ணுன்னு மட்டும் போட்டு வச்சுக்கிட்டான். எனக்கு அது எப்படின்னே புரியல. அவன் நேர்ல பார்த்தா ஒரு வாட்டி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து பிரபு மட்டும் தான் லீடிங்ல இருந்தாரு. இவர் சீமான் எப்ப லீடிங்ல இருந்தாருன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனா ப்ரோ அது ஒரு பாயிண்ட்னா நீங்க அந்த டெம்ப்ளேட்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்டிகே இருக்கும், அதுக்கப்புறம் டிஎம்கே, ஏடிஎம்கே, லாஸ்ட் டிவிகே இருக்கும். இது இப்படிதான் அந்த இது இல்ல இல்ல இருக்குமா? கைஸ் ஆனா ஒரு அது பாயிண்ட் ஒண்ணு இல்ல மட்டும் கைஸ், ரெண்டு கட்டிங் நீங்க மட்டும் ரெண்டு பேசக்கூடாது, கட்டிங் நீங்க தான் ரம்மி பேசலாம். மாட்டி நடிச்சிருப்பான். ஆமா சார் அப்படிதான் சொல்றேன் சொல்றேன். சொல்லு. இல்ல இல்ல உங்களை பேச விடாம மத்த எல்லாம் என்டிகே பத்தி பேசுங்க, அது மட்டும் தான் நடக்குதுங்க. இல்ல நல்லா இருக்கு, ஆனா ஜாலியா இருக்கு எனக்கு. இப்படிதான் இருக்கணும். இல்ல என்னன்னா ஷாலினி, அவனோட ரம்மி மார்ட்டின் ஸ்டோரி தெரியுமா உங்களுக்கு? தெரியாது தெரியாது ப்ரோ, என்ன ஆச்சு? தெரியாதா? அவர் ரொம்ப அற்புதமானவர். அவர் ரம்மி மார்ட்டின் வந்து 2 பெக்கு போட்டுட்டு தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு உட்காந்துருப்பான். போட்டுட்டு அண்ணே நான் போடுறா ஒண்ணு அண்ணனுக்கு ஒரு ஒரு வீர. எனக்கு இன்னுமே சாட்டை கிட்ட சீமான் கிட்ட எல்லாம் ஒரு வேடிக்கையான விஷயம் இருக்கும். நான் தமிழ்ல வீரன் வானுங்க, ஆனா 2 பேரும் பக்கா தொட நடிங்க. அதுல சாட்டை நம்பரும் தொட நடிங்கி. நீ எக்ஸாம்பிள் சொல்றேன். சாட்டை வந்து டிடிவி தினகரன் கூட ஒரு பிரச்சனை, ஓகேவா? ஏதோ ஒரு வார்த்தையை விட்டான், கிளாஸ் ஆயிடுச்சு. நம்ம என்ன நினைச்சோம், டிடிவி தினகரனெல்லாம் என்னடா நாம் பொட்டி பாம்பா பொத்திக்கிட்டு இருந்தான். டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் ஒரு 10 பேர் இவன் காரம் மறைச்சானுங்க. மறுநாள் இவன் ஏதாவது பண்ணுவான் நாங்க நினைச்சு வெயிட் பண்ணா, பொட்டி பாப்பா அடங்கி போய் சீமான் காலில் விழுந்துட்டான். அண்ணா எப்படியாவது எனக்கு காப்பாத்திருங்க, வந்துட்டாங்க என்னை தேடி. சீமான் என்ன சொன்னாரு, வழக்கம் போல வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேடா, டேய் சும்மா இருடா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி டிடிவி கிட்ட சீமான் பேசி அந்த பிரச்சனையில இருந்து விளக்கம் வாங்கி கொடுத்தாரு. இதை விட இன்னொரு விஷயம் சொல்றேன். சாட்டை துரைமுருகனும் as well as அந்த யூடியூப் சேனல் அவங்க நடத்துறவனுங்க எல்லாருமே ஒரே ஒரு புரோட்டோகால் தான். என்னன்னா டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவா டிவிகேவா அடிச்சா நம்மளுக்கு சேலரி, இல்லைன்னா கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க. சாட்டைக்கே பாயிண்ட் இல்லைனாலும் இவனுங்க பாயிண்ட் எடுத்து கொடுத்து நீ அடித்தாதான் நம்மளுக்கு சோறு, நீ அடி, நீ என்னமோ பேசு, அதை வச்சு நாங்க சம்பாரிச்சுக்கிறோம்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்துட்டானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவனோட ப்ரொக்ரெசிவ் பாயிண்ட் எங்கன்னா, டிவிகே பத்தி பேசினா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் இருக்கு, அந்த ஏர்னிங்ஸை நம்ம வாங்கிக்கணும், நம்ம இங்க சர்வை பண்ணிக்கணும். அந்த சர்வைவல் மோட்ல தான் அவன் இருக்கான். நாம் தமிழர் கட்சி இப்ப இருக்க சர்வைவல் மோடு வந்து என்னன்னா, பொது தேர்தல் பொது தொகுதியா அங்க அனுபவிச்சு அங்க அங்க அனௌன்ஸ் பண்ணி எப்படியாவது நின்று ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறான். நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம என்னோட க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட எல்லாம் நான் சொன்ன நம்பருக்கு தீமான டிஎம்கே இந்த வாட்டி எலெக்ஷன்ல அந்த சீட்ல ஜெயிக்க வைக்கிறதா தான் பிளானே எக்ஸிக்யூட் பண்ணானுங்க. பட் ஏதோ ஒரு இதுல கான்ஃபிளிக்ட்ல அது பண்ணாம விட்டானுங்க. இப்ப எனக்கு என்னன்னா, இவனை எங்க நிக்க வைப்பாங்க, எங்க திருப்பி மண்ணை கவ போறான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். திருப்பி நீ நிப்ப, நீ மண்ணை கவணும், அதுதான் எனக்கு வேணும். திமுக தெரியணும், தலைவரே நின்னாலும் ஜெயிக்க மாட்டாரு, நீ எப்படா ஜெயிக்கிற, இவனை ஏன்டா நிக்க வச்சு. அது வந்து ஆடை வந்து தலை கொடுக்குறது, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பாப்போம் அப்படின்னு, அது மாதிரிதான். ப்ரோ சீமானுக்கு பதிலா ஸ்டாலின் நிக்க வச்சா ஜாலியா இருக்கும் ப்ரோ. இந்த வாட்டி அவர் நின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து மெஜாரிட்டியில ஜெயிச்சாதான் அவருக்கு மரியாதை. இந்த சொற்ப இந்த 1000 ஓட்டு 2000 ஓட்டுல எல்லாம் அவர் ஜெயிச்சாருன்னு அதுவே வந்து அவருக்கு வந்து பெரிய பேக்லாஷ்மா அவருக்கு ஆக்சுவலா. இங்க பாருப்பா, திமுகவுக்கு சொல்லுங்க இல்ல இது திமுகவுக்கு கொஞ்சமாவது வெக்கமான மரியாதை கொஞ்சமாவது மிச்சம் வேணும்னா ஸ்டாலின் மறுபடியும் போட்டி வைக்காம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா மறுபடியும் போட்டி வச்சுட்டு தோத்து போனாருன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. தோத்து போனார்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, சப்போஸ் அவர் இப்ப தோத்து போயிட்டாருன்னா அவரோட தெரியல அவர் இருப்பாரா எப்படி இருப்பாருன்னு கூட. ஏன்னா ஆல்ரெடி இல்ல ஷாலினி சிஸ்டர் உண்மையில சொல்லணும் என்னன்னா, அந்த ஆள் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த ஆளை ஏமாத்திட்டாங்க, கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து சொல்லி சொல்லி ஏமாத்திட்டாங்க. பரவாயில்லையா, யாரு என்ன சந்தோஷம் பேசுற பரவாயில்லங்கிற?
அப்படி இல்லப்பா. ப்ரோ நீங்க ஏதோ ஸ்டாலின் மேல எல்லாரும் ஒரு கருணை காமிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. இல்ல கருணை அவர் இல்ல, தோத்தா செம்ம ஒண்ணும் ஜாலியா இல்ல, இருக்கும் ப்ரோ. ஒண்ணும் இல்ல. ஒரு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு மரியாதை நம்ம கொடுக்க வேண்டாமா? அதனால சொல்ற, வேற எதுவும் இல்ல. ப்ரோ அப்ப மத்தவங்கள துரைமுருகனுக்கு தான் தோத்து போனாரு. துரைமுருகன் அவரு வேற இவரு வேறப்பா. துரைமுருகன் தான் அது ஹைலைட். வேற என்ன இது தெரியுமா, வேற. இது என்னோட கடைசி தேர்தல், என்னை எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சிருங்க அப்படின்னு தொகுதி மக்கள்கிட்ட கேட்டாங்க. உனக்கு வந்து இது இந்த தேர்தலாம் கடைசி எலெக்ஷன்லாம் இல்ல, உனக்கு போன தேர்தலே கடைசி எலெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி மக்கள் அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ இன்னொரு காமெடி என்ன நடக்குன்னு தெரியுமா? 18ஆம் தேதி நம்ம சித்தப்பா வந்து போன 5 வருஷமா ஒரு போராட்டம் பண்ணல, எதுவும் பண்ணல. இந்த போதை மருந்துக்கு எதிராக வந்து 18ஆம் தேதி வந்து சித்தப்பா வந்து போராட்டம் பண்ண போறாரா? எதுக்கு? தமிழ்நாட்டுல போதை மருந்து வந்து கட்டுப்படுத்த முடியாம இருக்குது, அதனால போராட்டம் பண்ண போறாரா? அந்த அந்த 5 வருஷத்துல கண்டுபிடிக்காதது இதெல்லாம் வந்து இந்த 2 மாசத்துல வந்து எத்தனை போதைப் பொருள் நம்ம புடிச்சிருக்கோம், எத்தனை வந்து கொண்டு போய் எரிச்சிருக்கோம், இதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாது. 18ஆம் தேதி வந்து தமிழ்நாட்டுல போதைப் பொருளுக்கு சரி எதிராக ஓகே, வந்து ஓப்பன் சேலஞ்ச் சித்தப்பாக்கு ஒண்ணே ஒண்ணு. நீ நடத்துற அன்னைக்கு போராட்டத்துல ஒருத்தன் குடிச்சிருந்தா கூட நீ நீ வந்து மொட்டை அடிச்சுக்கணும். உன் இல்ல கூட்டத்துல அதான் ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தா கூட அந்த போதை ஒழிப்பு போராட்டத்துல உன் கட்சிக்காரன் ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தா கூட சித்தப்பா மொட்டை அடிச்சுப்பாரா? சித்தப்பா என்ன ட்ரை பண்றாரு கட்சிக்காரனை தெரியுமா? விடுங்க, முதல்ல அவங்க சித்தப்பாவே குடிச்சிருப்பாரு. சித்தப்பா என்ன ட்ரை முதல்ல பண்றாரு தெரியுமா? நான் இல்ல என்னன்னா, அவங்க பின்னாடி வரவங்க வந்து முதல்ல அவங்க கட்சிக்காரங்களே இருக்க மாட்டாங்க ப்ரோ. யாராவது காசு குடுத்து கூப்பிட்டு இது வந்திருப்பாங்க. அது இல்லப்பா. நானும் ரவுடிதான் சொல்லிக்கிறதுக்காக சித்தப்பா பண்றாரு. இங்க ஒரு கட்சி நாங்களும் இருக்கோம்னு சொல்லி காட்டணும் இல்லையா? அதுக்காக அவர் ஏதாவது பண்ணணும் ப்ரோ இல்லையா? அதுக்காக அவர் ப்ரோ பண்றாரு. அவங்க ஃபீல்டுலயே இல்ல ப்ரோ. அவங்கலாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போனா அதுதான். பாதி பேர் வந்துருவாங்க இந்த பக்கம். வெறும் சித்தப்பா மட்டும் தான் அங்க உட்கார்ந்து பெஞ்ச் ஏங்க இல்ல தேய்ச்சுக்கிட்டு அதுக்குதான் இருக்காரு. அவர் சித்தப்பா கூட இந்த பண்றாரு. சைடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க வேற சாமி, சித்தப்பா கூட இந்த சைடு வந்தாலும் வந்துருவாரு. ஆக்சுவலா மேட்டர் என்ன தெரியுமா? இப்ப சித்தப்பாவோட ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து சித்தப்பா என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க பாருங்க மக்களே, நான் தான் அதிமுக, நம்புங்க. இங்க பாருங்க என் போராட்டத்துல அதிமுக கொடி பறக்குது. இப்ப நான் தான் ஒரிஜினல் அதிமுக. ஆக்சுவலா ஒரு போராட்டம் வந்து வேற எது கூட பண்ணல, நான் தான் அதிமுகன்னு காமிச்சிக்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதான் டிஃபரெண்ட் தானே நானும் போராட்டம். ரவுடி தானே காட்டணும். இந்த மாதிரி இங்க ஒரு கட்சி இருக்குதுன்னு காட்டணும் அவருக்கு. அதெல்லாம் வேற எதுவும் இல்ல. பண்ணிட்டோம் போராட்டம் பண்ணிட்டோம். லூசுத்தனமா பண்றாரு. ஒரு ஆள் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்த உடனே எத்தனை இடத்துல மேடைகள் வருது, எத்தனை ஆர்கனைசேஷன்ஸ் உருவாகுது, எங்க என்னென்னவோ பண்ணிட்டு இவங்க எல்லாரும் வந்து சும்மா இல்ல. விஜயன சொன்னாரு, நான் தான் தமிழ்நாடுனா விஜய் நான் சும்மா தான் சொன்னாரு அவரு. சந்தோஷ், நான் அக்கா என்ன சொல்றேன், இவனுங்க எல்லாம் போராடணும் சந்தோஷ், போராடணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவனுங்க பண்ணணும். நான் என்ன கேக்குறேன்னா, அப்பதான் எக்ஸ்போஸ் ஆவானுங்க. இல்ல இவ்வளவு கண்டிப்பா நாள் என்ன நானும் பண்ண, இப்ப ஏன்டா பண்றேன்னு கேட்பாங்க, மக்களே கேட்பாங்க. மாஸ்டர். இப்போ இதே லெவல்ல போன வச்சுக்கோ மாஸ்டர், இந்த ட்ரக் இப்போ இந்த கரப்ஷனை வந்து எராடிகேட் பண்றதுல வந்து இப்ப இன்னைக்கு வந்து மேஜரானது. ஏன்னா அருணை போட்டப்ப எல்லாருமே எதிர்த்தாங்க. அவர் ஒரு மாசம் இப்ப போட்டுட்டு எவ்வளவு இருக்கும்? ஒரு மாசம் இருக்குமா? ஒரு மாசம் இல்ல 1.5 மாசம் அவ்வளவுதான் இருக்கும். மிஞ்சி போனா ஒரு மாசம் இல்ல 1.5 மாசம் இருக்கும் போட்டு. எல்லாரும் வந்து கொஞ்சம் இதுவா இருந்தாரு, பார்த்தாரு, சரியில்லை, கொடுத்தாரு. இன்னைக்கு தூக்கி எடுத்து போலீஸ் அகாடமி இல்ல ஹெட் ஏடிஜிபியா போட்டாரு. அங்க போயிட்டு என்ன வேலை போலீஸ் அகாடமியில? நம்மள போல ஆளுங்க யாராவது கான்ஸ்டபிள் போய் போலீஸ்ல போய் சேரணும்னா அவங்களை கத்து கொடுக்குற வேலை அந்த மாதிரி இல்ல, தானே போலீஸ் போலீஸ் அகாடமியில. அகாடமில என்ன தெரியுமா வேலை? எல்லாரும் வந்து நல்லா ஷேவ் பண்ணிருக்காங்களா, இல்ல வந்து நல்லா ஃபிட்டா இருக்காங்களா, இல்ல உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம், அதுதான் வேலை. அதுதான் வந்து அருண் அவர்கள் வந்து பண்ண போறாரு அடுத்த ஒரு 4 அப்புறம் வருஷம். அந்த சி மகேஸ்வரி அவங்கள அதாவது ஒரு பெண்ணை தூக்கி, ஒரு பெண் ஐபிஎஸ் அவர்களை தூக்கி எடுத்துட்டு ஹெட்டா போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கும், பாப்பாங்க இனிமே. அதான் அவர் சொன்னார்ல 10ஆம் தேதி, இனிமேல் தான் இந்த ஆட்சியோட விஸ்வரூபம் பார்க்க போறீங்கன்னு. பாருங்க எப்படி இருக்க போறதுன்னு பாருங்க. 4 மணிக்கு ஒருத்தர் ஒரு ஐஏஎஸ் காரு வந்து புக்கு கொடுத்தாரு. ஒரு வீட்டுக்கு போன உடனே அவரை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு விட்டுட்டு இருக்காரு. இல்லையா, இன்னொரு அந்த நான் மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து இப்ப ரீசெண்டா நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம கட்சியில வந்து சில பேர் வந்து மேல கேஸ் எல்லாம் வருதுன்னு. எனக்கு என்ன நியூஸ் கிடைச்சிச்சுன்னா, சில பேர் வந்து வேணும்னேனா இல்ல, நான் வந்து ஆளுங்கட்சியில இருக்கிறேன், நான் ஆளுங்கட்சி ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா துண்டை போட்டுட்டு அந்த நாய் ஏதோ ஒரு தப்பு பண்ணி எங்கேயாச்சும் மாட்டினா அதை நம்ம தலையில சன் டிவி காரன் கட்டிடுறான். எனக்கு அதுதான் வந்து இங்க பாரு, இன்னைக்கு வந்த வீடியோவே அது பழைய வீடியோ. ஓகேவா? பழைய வீடியோ எடுத்து சர்க்குலேட் பண்ணி இன்னைக்கு விட்டுருக்கானுங்க. அது என்னமோ இன்னைக்கு பண்ண வீடியோவே கிடையாது. நம்ம பார்ட்டில இருந்து ராஜ்மோகனோட ஹேண்டில் இருந்து பாரு, ராஜ்மோகனோட பேட்டியை பாரு. ஆக்சுவலா அண்ணன் பர்த்டேக்கு முன்னாடி, அதாவது 22க்கு முன்னாடி, எனக்கு தெரிஞ்சு 20ஆம் தேதி என்னமோ, ஏதோ ஒரு ஊர்ல இந்த மாதிரி போயிட்டு ஸ்கூலுக்குள்ள போயிட்டு
கொடுக்க போயிருப்பாங்க. அப்போ அது பெரிய நியூஸ் ஆச்சு. அப்போ ராஜ்மோகனும் நம்ம கட்சியில இருந்தே வந்து அபிஷியலா வந்து இது வந்தது, அறிக்கை வந்தது. என்னன்னா, இந்த மாதிரி நீங்க ஸ்கூல்ல வந்து வற்புறுத்தியோ, ஃபோர்ஸ் பண்ணியோ நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்லி வந்துருச்சு. இது ஆக்சுவலி ஓல்டு வீடியோ. ஓகேவா? இது பழைய வீடியோவ இன்னைக்கு எடுத்து விட்டுருக்கானுங்க. இன்னைக்கு ஆக்சுவலி நீ விகடன்ல வந்து ஒரு இது போட்டிருப்பான் பாரு, ட்வீட் போட்டிருப்பான். நான் கூட போட்டிருப்பேன் பாரு, ரீபோஸ்ட் பண்ணியிருப்பேன் பாரு. அண்ணனை வந்து பார்க்க போன எல்லா இடத்துமே, ஓகேவா, கரூர் போன இன்சிடென்ட்லயுமே பிரஸ் ஸ்டாப் பண்ணி வெளில அனுப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பெரம்பூர் போயிருக்காங்க. பெரம்பூர்லயுமே பிரஸ்ஸ பார்க்க விடாம பிரஸ்ஸ வெளியிலே வந்து கேட்ட போட்டு ஸ்டாப் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. இது இன்னைக்கு நடந்தது, இன்னைக்கும் நடந்தது. இன்னைக்குமே அண்ணன் வந்து பிரஸ்ஸ வந்து பைகாட் பண்ணி விட்டாரு. போங்கடா அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஓகேவா? இன்னைக்கு நீ போய் பாரு, விகடன்ல அந்த ட்வீட் போட்டிருப்பான். நான் கூட ரீபோஸ்ட் பண்ணிருப்பேன். அது எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ட்வீட் போட்டிருப்பேன். இவர் வந்து பிரஸ்ஸ ப்ரூட்டலா வந்து இக்னோர் பண்றாரு. அப்ப அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, இந்த மாதிரிதான் ஏதாவது ஒண்ணு கிளப்பிட்டே இருப்பானுங்க. இல்ல அது மறுபடியும் ரீட்வீட் பண்ணிட்டு பொய்யான செய்தின்னு சொல்லி மறுபடியும் நம்ம பசங்களே வந்து அது திருப்பி ரீட்வீட் பண்ணிருக்காங்க. யார் இது பண்ணிருக்கணும், இது யார் பண்ணிருக்கணும்? ஃபேக்ட் செக் டீம் பண்ணிருக்கணும். கரெக்டா? ஃபேக்ட் செக் டீம் பண்ணல, உட்காந்து நம்ம பசங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கே தெரியும். இப்ப மான்ஸ்டர் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். நம்ம அமைச்சருங்க எல்லாம் கரெக்டா ஒர்க்க பார்த்துருக்காங்க. இப்போ சிறுபா தான் சமூக நலன்துறை அமைச்சர் வந்து அவரும் ஓரளவுக்கு பண்றாரு. இந்த மற்ற அமைச்சர் பத்தி எதுவும் தெரியல ப்ரோ. சுற்றுலா அமைச்சர், அப்புறம் இந்த உயர்நிலை கல்வி அமைச்சர், அப்புறம் சிறுபான்மை அமைச்சர், அவங்க 3 பேர் பத்தி எந்த நியூஸும் சரியா வர மாட்டேங்குது. அந்த உயர்நிலை கல்வி அமைச்சர் மட்டும் ப்ரோ இன்னொரு விஷயம் இருக்கு ப்ரோ இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, சில அமைச்சர்கள் செய்யறது ஏன் வெளியே வரலன்னா, ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்கு மெயினா ஃபோக்கஸ் ஆன மக்கள் கிட்ட போய் சேர்ற டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி டூரிசம், இந்த வேற ஒரு சிலது இல்ல, அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி அதெல்லாம் சீக்கிரமா சரிப்படவே வராது. அது ஒண்ணு நம்ம பார்க்கணும். அது மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு ஆப் வந்து நம்ம பெரம்பூர் மக்களுக்கு வந்து லான்ச் பண்ணிருக்கோம். ஆப்பா இல்ல வெப்சைட்டான்னு தெரியல. வெப்சைட் அது வந்து நல்லா இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அது கூகுள்ல அந்த வெப்சைட் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அது மக்கள் யாராச்சும் அது லிங்க் இருக்கு, நான் மேல போஸ்ட் பண்றேன். அது மக்களுக்கு வந்து பெரம்பூர் சைட்ல வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அது கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அது எடுத்துக்குவாங்க ஆக்சுவலா. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணா நம்ம கம்ப்ளைண்ட ட்ராக் கூட பண்ணலாம். எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, இது எப்படி அது எப்ப கம்ப்ளீட் பண்றாங்க முதற்கொண்டு ட்ராக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது எடுத்து போடு. 102 பேர் 102 பேர் ஏதோ இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க, நான் பாத்திருக்கேன். ஆமா, 102 பேர் கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க இது வரைக்கும் பெரம்பூர் சைடுல. 102 கம்ப்ளைண்ட் ரிசீவ்டு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது பேசிக் நீட்ஸ், அதாவது தெருவிளக்கு பிரச்சனை, சாலை பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து அந்த ஏரியால இருக்கிற ஒரு லோக்கல் பிரச்சனையை மட்டும்தான் வந்து அது நம்மளுக்கு வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது ஒவ்வொரு ஸ்லைடா கொடுத்துருக்காங்க. அது ஈஸியா இருக்கு பாக்குறதுக்கு. அது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ஒருத்தர் கேட்டாரு, எந்த மினிஸ்டர்ஸ் பத்தியும் வெளில வர முடியுது ப்ரோ? கண்டிப்பா வரும் ப்ரோ. ஆக்சுவலா வந்திருக்கும். நானும் உங்களை மாதிரி தான் நிறைய விஷுவல்ஸை வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மிஸ் பண்ணியிருக்கேன் சென்ஸ் என்னன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ராஜ்மோகன் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டே பேசிஸ்ல எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணுவாங்க. இப்போ சிடிஆர் நிர்மல்குமாரோட விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நாட் பர்டிகுலர்லி எலக்ட்ரிக் ரிலேட்டடா, அதாவது மின்சாரத்துறை ரிலேட்டடா மட்டும் இருக்காது. இது பொதுவான எல்லா விஷயத்துக்கான அட்ரஸும் சிடிஆர் பண்ணுவாரு, ராஜ்மோகனும் பண்ணுவாரு. ஸோ இவங்க கண்டினியூஸா பண்றப்போ அது என்ன ஆகும்னா, இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இவங்க தான் செய்தி தொடர்பாளர்கள் மாதிரி டெய்லி கனெக்ட் பண்ணி பிரஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து சொல்ற பர்சன். ஸோ அதனால நல்லா ப்ரொஜெக்டிவும் நல்லா வியூவும் இருக்கு. சில பேருக்கு அந்த வியூ கம்மியா இருக்கும், அதை நான் ஒத்துக்கிறேன். அது நான் 100% ஒத்துக்கிறேன். நீங்க இப்போ தமிழன் பார்த்திபன் எடுத்துக்கோங்களேன். அவர் ஒர்க்ல சூப்பரா பண்ணுவாரு. ஆனா அந்த வே ஆஃப் பிரஸ் ஹேண்டில் பண்றதுல வந்து அவர் பயங்கர வீக். அவரால வந்து ரொம்ப என்ன சொல்றது, எனக்கு தெரிஞ்ச அவர் பிரஸ்ஸை வந்து அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணல. அவர் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். ஆனா அவர் ஒர்க் வைசஸ்ல இஸ் டூயிங் கிரேட் ஜாப். அதுல வந்து சூப்பரா வேலை பாக்குறாரு. ஸோ எனக்கு அதான் சொல்றேன்ல, நீங்க இன்னும் மெயினா வந்து இவங்களே வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. இது ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் நல்ல விஷுவல் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி பாருங்க, மார்க் மை வேர்ட்ஸ், ஓகேவா, டூரிசம்ல ஒரு பிக்கெஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இட் வில் பி
எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், இன்னைக்கு இந்தியாலயே எல்லாருமே அது பேசும் பொருளா ஆகுற மாதிரி அது ஒரு ப்ராஜெக்ட கண்டிப்பா கொண்டு வருவாங்க சுற்றுலாத்துறைக்கு. மாஸ்டர் இன்னொரு மெயின் இந்த மாஸ்டர் நம்ம இதுல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண வேண்டியிருக்கு மாஸ்டர். இப்பவுமே என்னன்னா 2 months தானே ஆயிருக்கு. ஒரு 6 month 1 year கழிச்சாதான் இவங்களுக்கு வந்து எல்லாம் ஓரளவுக்கு ஆமாமா, time ஆகும். ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வரும். ஹேண்டில் நமக்கு கையில கண்ட்ரோல் வந்துச்சுன்னா அப்ப ஆனா நம்ம எனக்கு புதுசா எனக்கு ஐடியா தெரிஞ்சு இல்ல ஆனா எனக்கு வரும். தெரிஞ்சு 60 daysலயே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. எந்த இடத்துலயும் அது வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றது ஸ்டார்டிங் வந்து ஸ்டேஜ்ல ஒரு நிமிஷம், அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த பவர் கட் இஷ்யூ வந்து சென்னை சைடு மட்டும் தான் இருந்தது. மத்தபடி இப்ப அதையும் வந்து நிறைய இடத்துல வந்து சரி பண்ணிட்டாங்க. மத்தபடி லா அண்ட் ஆர்டரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 60 daysல ஓகேங்க. ரொம்பலாம் வந்து கவர்மெண்ட் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. நல்லா தான் போயிட்டு இருக்கு. இன்னும் 6 monthsல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஆனா அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம நம்ம இங்க பேசுறதெல்லாம் அவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு தெரியறது இல்ல. நம்ம ஸ்பேஸ்ல வந்து நம்ம 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 வந்து அவருக்கு வந்து கோரிக்கை வைக்கிறதுல அதெல்லாம் வந்து கேட்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ண 1 மாசம் நினைக்கிறேன். அருண் வந்து அப்பாயிண்ட் பண்ணி 1 மாசமோ இல்ல 1.5 மாசமோ நினைக்கிறேன். கரெக்டா வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. உமானத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து காத்திருப்போ பட்டியல்ல வந்து மாத்திருக்காங்க. சோ ஹீஸ் லிசனிங். அவருக்கு வந்து எல்லாமே தெரியுது. எனக்கு பட் தெரிஞ்சு தளபதி அப்சர்வன்ட் லெவல் இருக்குல்ல, தளபதியோட அப்சர்வன்ட் லெவல் அது வந்து இமேஜினே பண்ண முடியாத லெவல் இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நடந்து போயிட்டு இருப்ப ஒரு ஃபோன் கீழே விழுந்திருக்கும். அவ்வளவு பெரிய க்ரௌட்ல அதை வாட்ச் பண்ணுவாரு, கண்ணில் போடும். அப்படியே பாடி கார்டை ஸ்டாப் பண்ணுவாரு. ஸ்டாப் பண்ணி இதை எடுத்து இந்த லெஃப்ட் சைட்ல குடுன்னுவாரு. ஓகேவா? அந்த ரேஷன் ஷாப்ல போயிட்டு அந்த அம்மாக்கு சக்கரை போடுறதுக்கு சக்கரை போடுவாரு. பார்த்தே அதை சக்கரை அரிசி அது இல்ல எனக்கு ஆக்சுவலா அது பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்னா வந்து எஸ்பிபி மறைவுக்கு வந்து அவர் கீழே கிடந்த செருப்பெல்லாம் எடுத்து கொடுத்தவர் தான் அவரு. டேய், அதனால நான் உனக்கு சொல்றது புரியுதா? அப்சர்வன்ட் புரியுது பீப்புள் நீ புரியுது. பாத்திருக்கியா? இங்க பாரு, இப்போ நான் எப்படி தெரியுமா, இப்போ நான் ஒரு மாடு மாதிரி இருக்கு, நான் ஹியூஜா அந்த சைஸ்ல சொல்றேன். இடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். எவனை இடிச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. ஓகேவா? எவனை இடிச்சுன்னு கூட தெரியாது. அவன் ப்ரோ என்ன ப்ரோ இடிச்சுட்டு போயிட்டு அந்த மாதிரி நான் ஒரு பர்சன் வச்சுக்கோ, அப்படி இருக்கும் ஒரு மாதிரி. அப்போ அப்சர்வன்ட் உள்ள பீப்புள் எப்படி தெரியுமா, 0.05ல இருக்க இஷ்யூஸை கூட கரெக்டா நோட் பண்ணிருவாங்க. நான் நிறைய வாட்டி தளபதியை வந்து அப்சர்வர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா இந்த மாதிரி உட்காந்து ஒரு செட்ல வந்து ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இந்த அப்சர்வன்ட் கைண்ட் ஆஃப் உள்ள பர்சனாலிட்டிஸ்ல எப்படி தெரியுமா, அவங்க கண்ணில் தப்புன்னு பட்டுச்சுன்னா அதை அவங்க பண்ணி அதை அதை செஞ்சுட்டு தான், அதை கரெக்டா பண்ணிட்டு தான் மூவ் பண்ணுவாங்க. நீ வந்து அதுதான் அவங்களோட கேரக்டரே. அவங்களுக்கு அது தப்புன்னு தோணுச்சுன்னா அதை கிளியர் பண்ணிட்டு தான் போவாங்க. அதை அட்ரஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. இந்த அப்சர்வன்ட் கேரக்டருக்கு அவங்களோட அவங்க பர்சனாவே கேரக்டரா இதான் பில்ட் ஆயிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், இது கிரேட் அப்சர்வன்ட். அவர் வந்து அவர் பார்த்து அவர் கண்ணில் தப்புன்னா அதை பண்றது வந்து கரெக்டா சொல்லிட்டு போறாரு. அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம்டா, நான் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து ஸ்டன் ஆயிட்டேன். ஒரு பஸ்குள்ள உட்காந்து தமிழ் பார்த்திபன் கூட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஓகேவா? அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் பேசிட்டு இருப்பாரு. நீ என்னமோ சொல்ற, என்ன சொல்ற, கரெக்டா சொல்லுன்ற மாதிரி ஏதோ அண்ணா புல் பண்ணிருப்பாரு. ஓகேவா? இல்ல ஆக்சுவலா அதெல்லாம் கொஞ்சம் கையெல்லாம் வந்து அசைச்சு ஒரு கோவமா இருந்தாரு. இல்ல ஆக்சுவலா வந்து கையெல்லாம் அந்த இப்படி காட்டிட்டு இல்ல அந்த பஸ்ல கொஞ்சம் வந்து அவர் கோவமா ஏதோ இருந்தாரு. கோவமா சில ஏதோ எக்ஸ்பிளனேஷன் கேட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா எக்ஸ்பிளனேஷன், ஆமா, கோமா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது தான் கொடுத்திருந்தாரு. ஓகேவா? எனக்கு என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னா, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி வேணா இருக்கலாம். லைக் எப்படி சொல்றது, இப்படி நான் இது கரெக்டா பண்ணிட்டு அது கரெக்டா பண்ணல, இது தப்பா பண்ண, இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த வந்து நீ மினிஸ்டரா இருந்தாலும் சரி, நீ வந்து தப்பா பண்ணனா தப்பு பண்ணதான். நீ ஒன்னா செய்யலைன்னா நீ செய்யலதான். உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் சீன்லாம் கிடையாது. நான் வந்து நிறைய விஷயத்துல நான் தளபதியை வந்து பர்சனலா இருந்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டதுதான். நீ அவரை மாதிரி ஒரு கோவக்காரனே பார்த்திருக்க முடியாது. அவர் கூட பர்சனலா இருந்தவங்க சொன்னதை நான் சொல்றேன். புசி ஆனந்த் ஒரு திட்டு வாங்கியிருப்பாரு அண்ணன் கிட்ட. அதை திட்டு வாங்கினதை ஒருத்த பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னதுதான். மச்சான், அண்ணன் ஒரு ஆட்டம் ஆடினாரு இப்போ, அதெல்லாம் ஷேக் ஆகி வெளில வந்துட்டோம். அதை கேட்க கூட முடியல. புசி நிக்கிற இடத்துல புசிக்கு வந்து 4 அடி கீழே போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி அது எப்ப நடந்ததுன்னு சொல்ல மாட்டேன். 4 அடிக்கு அது ஒரு scene. ஆபாசமா பேசாத. டேய், நான் சொல்றது அந்த அளவுக்கு போர்ஸா இருக்கும்டா. அவ்வளவு அது கேட்கவே முடியாம அதான் சொல்றேன், அந்த சைடுல இருந்தவனுங்க வெளில வந்துட்டானுங்க. புரியுதா? அந்த அளவுக்கு போர்ஸ். அண்ணன் கோவம்னா கோவம் தான்.
அதுவும் இந்த மாதிரி விஷயத்துல பீப்புள் இஷ்யூஸ்ல பயங்கர கோவம் இல்ல காமிச்சிருவாரு. மான்ஸ்டர், நீ as இன்னொன்னு soon as வந்து கவனிச்சிருக்கியா? நம்ம சரத்தோட விஷயம்லாம் அவருக்கு போகாம இருந்திருக்கும்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பா போயிருக்கும். இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அவருக்கு சொல்லியிருப்பாங்க. இல்ல சார், இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அவர் ஏதோ விளையாட்டுக்கு பண்ணியிருக்காரு. ஏன்னா, இப்ப நம்ம அண்ணன் வந்து கர்நாடகா போயிட்டு வரும்போது, முன்னாடி ஏதோ தண்ணி வச்சிருந்தது, சாதாரணமான ஒரு நார்மல் தண்ணி வச்சிருந்ததுக்கே வந்து சரக்குன்னு வச்சு மாத்தி அவதூறு பரப்புற நாய்ங்க தான் இந்த திமுக நாய்ங்க. அதனால அவருக்கு எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். அதனால தான் வந்து சரத்த கூட அவர் வந்து ரிசீவ் பண்ணாரு. அந்த ஏதோ ஒரு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அந்த தண்ணி இது சீ வாட்டர் அந்த இது பியூரிஃபைக்கு அந்த இதை இன்ஸ்பெக்ட் பண்ண போகும்போது சரத்தை வந்து இது ரிசீவ் பண்ணாரு அவர். இல்லைன்னா வந்து அவர் பக்கத்துல கூட சேர்த்திருக்க மாட்டார் சரத்தை. சோ அவருக்கு எல்லா விஷயமும் அவருக்கு தெரியுது, போகுது அவருக்கு ஆக்சுவலா. கரெக்ட் தானே மான்ஸ்டர் அவர் அது சொல்றது? அது ஒண்ணு. அ- ஆனா நான் அதுல பெரிய பாயிண்ட் என்னோட வியூ இல்ல. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, ஏதோ ஒரு திருப்பு விழா இல்ல ஒரு இனாகுரேஷனுக்கு போறாரு அப்படின்னா, கைஸ் ட்ரஸ்ட் மீ, பிலீவ் மீ, நீயா கூட போய் பாரு. அதை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டு தான் போய் பாக்குறாரு. அங்க போய் இருக்கிறவங்க கிட்ட என்கொயரி பண்றாரு. இது என்ன ஆகும், இது எப்படி இருக்கும், இது என்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன், இது என்ன மாதிரிலாம் வந்து செயல்படும், இதுல என்ன விதத்துல இது வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும், இது எப்படி போய் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பீப்புளுக்குன்னு இஸ் புட்டிங் இஸ் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் மேன். லைக் சி ஐ நெவர் சீன் அ மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் லைக் ஹிம். லைக் ஏதாவது ஒரு திறப்பு இல்லைனா பட்டன் அமுத்தி விட்டு அந்த பட்டன் ஒர்க் ஆகுதோ இல்லையோ பக்கத்துல இருக்க ஸ்கிரீன் திறக்கிறான்னு கூட தெரியாது. அட பட்டன் அமுத்தினா மான்ஸ்டர், நம்ம அப்பா போன ஆட்சி காலத்துல வந்து இந்த டேம்ல வந்து இனாகரேட் பண்ணும்போது தட்டோட சேர்த்து டேம் தூக்கி போட்டார்ல. அது அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. அங்க வந்து ரிமோட்டை கொடுத்துருப்பானுங்கடா. ரிமோட் அமுத்துனா ரிமோட்ல ஓப்பன் ஆகணும், அது அப்படிதான் ஒரு சிஸ்டம். ஆனா ரிமோட் அமுத்துறது பக்கத்துல 2 பேர் பிடிச்ச அந்த ஸ்கிரீன் எழுப்போம். அப்புறம் எதுக்குடா ரிமோட் எழுது, எதுக்குடா கொடுத்து இல்ல ஓப்பன் இல்ல ஆகணும். மான்ஸ்டர், நம்ம அப்பாக்கு எவ்வளவு மூளை கம்மியா இருந்தா மலர தூக்கி போட சொன்னா வெள்ளித்தட்டோட, அதாவது வெள்ளித்தட்டோட ஒரு எப்படியும் அவர்கள் அது கூடடா, அது வெள்ளித்தட்டுலாம் இல்ல, அது ஒரு கூட. அந்த கூடையே தூக்கி இல்ல போட்டுருவாரு. ஒரு நான் சின்ன என்ன சொல்றேன்னா, திருத்தம் டெவில் ப்ரோ. அவர் அப்பா இல்லையா, தாத்தாவா ப்ரோமோட் பண்ணிட்டாங்க ஜென்சி டிஎம்கே. சரி, அவராதான் சொல்லிக்கிட்டாரு இல்ல பிரீத்தி இல்ல மேடம், அவங்க அவராதான் ஜென்சி டிஎம்கேவே தான் அவங்க பாட்டெல்லாம் பாடி அவரை வந்து கைஸ் கௌரவப்படுத்துறாங்க. அது வேற டாபிக் கைஸ், அதுக்கு போவோம் கைஸ். உண்மையா அதுக்கு போவோம். உண்மையா அந்த ஸ்டேஜ் நம்ம கடந்து வருவோம், அந்த ஸ்டேஜுக்குள்ள போவோம். ஆனா இந்த ஸ்டேஜ் முடிப்போம். ப்ரோ நான் கேட்ட இதுக்கு விளக்கம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. அதான் இந்த இதுக்கு வரும். ஆனா இஸ் அப்சர்விங். அப்புறம் எல்லாத்தையும் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு, பர்சனல் இன்ட்ரெஸ்ட் போடுறாரு. அண்ட் இன்னைக்கு ஓப்பனா ஒரு பஸ்லயே இன்னைக்கு வந்து பார்த்திபன் கிட்ட காமிச்ச ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டர். அப்போ உள்ளுக்குள்ள 4 ரூமுக்குள்ள என்னென்ன வாங்குவாங்க நம்ம ஆளுக்கு தப்பு பண்ணான்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஓப்பன்லயே வந்து உனக்கு வந்து இந்த அக்ரெசிவ் இருக்கு நான் அண்ணனுக்கு. அப்போ 4 செவுத்துக்குள்ள நீ தப்பு பண்ணா எப்படி இருக்குன்றத ஃபீல் பண்ணிக்கோ. இதெல்லாம் உனக்கு எக்ஸாம்பிள் தான். அதுக்கு முன்னாடி பெரம்பூர் சிவா இருக்காருல்ல, நம்ம மாவட்ட செயலர். நான் பார்த்தேன், அது கரெக்டா இல்லைன்னு தெரியல. அவர்கிட்டயும் கொஞ்சம் ஒரு கையெல்லாம் இப்படி அசைச்சு பேசுறது பார்த்தேன். அது என்னன்னு தெரியல, சொல்றேன் நான், அவ்வளவுதான். அவர்கிட்டயும் நான் வந்து உண்மையா சொல்லணும்னா அந்த ஆள் நல்லா இருப்பா, பெரம்பூர் சிவா. அஹ் இன்னைக்கு பெரம்பூர் ஏதாவது சிவா ஒரு விஷயம், சூப்பர். ஆமா இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயமா அண்ணன் பேசியிருப்பாரு. அப்படிதான் நான் பாக்குறேன். இல்ல என்னை ஆக்சுவலா பொறுத்த வந்து அவரை தான் வந்து ஆபீஸ் பேரராகவே அவர் வந்து இது பண்ணியிருக்காரு பெரம்பூர்லனா. அவரை டெய்லி அவரால் வர முடியாதுன்றனால அந்த அவரை நம்ம சிஎம்மோட எம்எல்ஏ ஆபீஸ வந்து இன்சார்ஜே வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர் சிவா அவர்கள் தான். ஆமா ஆமா அவரு சூப்பரான ஆளு. இப்ப அவருக்கு ஏதாவது கொடுப்பாரு. இப்ப மேபி ஆபீஸ் பேரர் இப்போ அந்த இதுக்கு வந்து கொடுத்துருக்காரு. பட் ஆனா சிவா வந்து டீசென்டான ஒரு இது பார்த்தாலே தெரியுது. பட் ஏதோ ஒரு சில வார்த்தைகள் அண்ணன் கம்மி வந்து பெரம்பூர்ல பேசியிருக்காரு. ஜெயிச்சதுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த வெற்றி சான்றிதழை பெற்று வரும்போது சிவா தான் கூட போய் கூட்டிட்டே போவாரு. பாத்திருக்கியாரு? சிவா அதெல்லாம் பார்த்து நாகார்ஜுனா மட்டும்தான் இருப்பாங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு அண்ணனோட இன்னொரு குவாலிட்டி பாத்தியா மான்ஸ்டர், அந்தந்த மாவட்ட செயலாளர்களை வந்து நல்லா பாத்துக்கிறார். நீங்க சொன்ன அந்த எக்ஸாம்பிள் வந்து பெரம்பூர் கான்ஸ்டியூஷனுக்கு அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் சிவாவோட போனாரு. அந்த நாமினேஷன் ஃபைன் பண்ணும்போது கூட சிவாவோட போனாரு. கரூர் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த முன்னாள் அமைச்சர்களை ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணாம மதியழகனை தான் வந்து இது பண்ணாரு. அவருக்கு அதெல்லாம் கரெக்டா இருக்காரு ஆக்சுவலா. அண்ணனை பொறுத்த வரைக்கும் பாரு, நான் இப்பயும் சொல்றேன் பாரு, அண்ணனை பொறுத்த வரையும் அண்ணனுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறது வந்து நம்ம தப்பு. அண்ணனுக்கு தெரியும். ஆனா எந்த அளவுக்கு தெரியுன்றதுதான் பிரச்சனையே. இப்போ அண்ணனால நீ அவரும் ஹியூமன் தான், ஓகேவா?
இன்னைக்கு தேதியில இவ்வளவு எனக்கு போதும் இன்ஃபர்மேஷன் அளவுக்கு தான் அவரால் ஏற்ற முடியும் அவர்கிட்ட. நீ போயிட்டு இன்னைக்கு நடக்கிற கொளத்தூர்ல 4வது தெருவுல ஒரு வட்டச் செயலாளர் ஒருத்தன் பண்ணிட்டான், பிரச்சனை பண்ணிட்டான், போய் தலைவா கேளுன்னு அவரை கேட்க முடியுமா? அதெல்லாம் ஒரு வேலை கிடையாது. மாஸ்டர் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் பர்சனா இந்த பொசிஷன்ல வந்து 60 நாள்ல இருக்கிறாரு. இவ்வளவு மாற்றம் கொண்டு வரும்போது நம்மள ஒரு காமனான ஒரு ஆளே யோசிப்பாரு, அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றவங்க வந்து முட்டாளு